आनेतु मध्यवरदस्य गजाद्रिभर्तुः पानीयमच्चमतिशीतमगाधकूपात् द्वान्तम् निरस्तमरुणस्य करैः समन्तात् रामानुजार्य भगवन्तव सुप्रभातम्। श्रीरङ्गराजपदपङ्कजयोरशेष कैङ्कर्यमाकलयितुम् सकुतूहलस्त्वम् उत्तिष्ठ नित्यविधिमप्यखिलम् च कर्तुम् रामानुजार्य भगवन् तव सुप्रभातम्। जय जय रामानुजा, जय जय रामानुजा, जय जय रामानुजा, जय जय रामानुजा। ஸ்ரீ ராமானுஜ சுப்பிரபாதத்தில் மூன்றாவது ஸ்லோகம் கேட்போம். ஆனேது மத்திய வரதஸ்ய கஜாத்ரி பர்த்துகு பானீயம் அச்சமதிசீத மகாத கூபாத் துவாந்தம் நிரஸ்தம் அருணஸ்ய கரை சமந்தாத் ராமானுஜார்ய பகவன் தவ சுப்பிரபாதம். ராமானுஜாரியரே, பகவான் ராமானுஜரே, உமக்கு நல்விடிவு. எழுந்திருக்க வேண்டும். தவ சுப்பிரபாதம், தேவரீர் எழுந்திருந்து வர வேண்டும். என்ன செய்வதற்காக வர வேண்டும்? நாழி எடுத்து காஞ்சி தேவப்பெருமாளுக்கு சாலை கிணற்றிலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்து கைங்கரியம் பண்ண வேண்டும். அந்த கைங்கரியத்தை நீர் தானே பண்ணி கொண்டிருந்தீர். அதுக்கு நேரமாறுது. இப்போ தேவப்பெருமாள் காத்து கொண்டிருக்கிறார். காந்தகுதோள் அண்ணல் தென் அத்தியூரர் கடலினக்கீழ் பூண்ட வண்பாளம். காஞ்சிபுரம் தான் ராமானுஜருக்கு வளர்ந்த ஊர். பிறந்த ஊர் ஸ்ரீபெரும்புதூர், வளர்ந்த ஊர் காஞ்சிபுரம், புகுந்த ஊர் ஸ்ரீரங்கம். ஒரு பெண்ணுக்கு 3 ஊர்னு வச்சுக்கலாமா? சாதாரணமா பிறந்த வீடு புகுந்த வீடுன்னு 2 இருக்கும். ஆனா ராமானுஜருக்கு இங்க 3 வீடு. அவர் பிறந்த வீடு ஸ்ரீபெரும்புதூர், வளர்ந்த வீடு காஞ்சிபுரம், புகுந்த வீடு ஸ்ரீரங்கம். அதுல இப்ப காஞ்சிபுரத்தை பத்தி பாய்ச்சிட்டு இருக்கோம். காஞ்சிபுரத்துல ராமானுஜர் எழுந்தருளிலிருந்து முக்கியமான கைங்கரியம் பண்ணார். சாலை கிணறு ஒரு பெரிய கிணறு, சுமார் ஒரு 2-2.5 மைல் தொலைவில் இருக்கும். தேவபெருமாள் சன்னதி, வரதராஜ பெருமாள் சன்னதியிலிருந்து ஒரு 2 மைல் போனோம்னால் அங்க இருக்கு சாலை கிணறு. அதுலேருந்து தினப்படி குடங்குடமா தீர்த்தம் கொண்டு வந்து தேவப்பெருமாளுக்கும் பெருந்தேவி தாயாருக்கும் சமர்ப்பித்து கொண்டிருந்தார் ராமானுஜர். அது பண்றதுக்கு நாழி எடுத்து பெருமாளுக்கு சுப்பிரபாத ஆகணும், அடுத்து திருவாராதன் ஆகணும். குடத்துக்கு தீர்த்தத்துக்கு காத்துட்டு இருக்காளே, தேவரீர் எழுந்திருந்து தானே கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். அதற்கு எழுந்திருக்கணும்னு சொல்றார். ஆனேது மத்திய, இன்று எடுத்து கொண்டு வருவதற்காக குடத்துல ஜலம் எடுத்துன்னு வர்றதுக்கு யாருக்கு? வரதஸ்ய கஜாத்ரி பர்த்து. கஜாத்ரிங்கிறது தான் அத்திகிரி, ஹஸ்திகிரி. அந்த ஹஸ்திகிரிக்கு தலைவனாக இருக்கக்கூடிய பெருமாள் அத்திகிரி அருளாள பெருமாள். ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினியும் அசேஷ ஜெகதீஷித்ரீம் வந்தே வரதவல்லபாம்னு சொல்லுவார்கள். பெருந்தேவி தாயார் சின்ன மலைக்கட்டில் இருக்கா. பெரிய மலைக்கு மேல காஞ்சி வரதராஜ பெருமாள் எழுந்துள்ளி இருக்கா. அவர் தான் கஜாத்ரி பர்த்தா. அந்த பெருமானுக்கு தண்ணீர் கொண்டதுக்காக பானியம் அச்சம் அதிசீத மகாத கூபாத், ஆழமா இருக்கக்கூடிய சாலை கிணத்திலிருந்து பெருமானுக்கு வேண்டிய திருமஞ்சனத்துக்கு தீர்த்தம், குடிப்பதற்கு தீர்த்தம், கைகால அலம்புவதற்கு தீர்த்தம், தளிகைக்கு தீர்த்தம் எல்லாம் கொண்டு வர வேண்டாமோ? அந்த ஆழமான களத்திலேருந்து அதை கொண்டறதுக்கு நாழி எடுத்தே ராமானுஜரே சீக்கிரம் எழுந்துரும். துவாந்தம் நிரஸ்தம் அருணஸ்ய கரை சமந்தாத். அடுத்து அருணனுடைய கிரணங்களாலே எல்லாவிடத்திலும் இருள் நீங்குகிறதே. சூரியோதயம் அடுத்தாகும். அதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி அருணோதயம்னு ஆகும். முதல்ல அருணோதயமானதான் இருட்டு அப்படியே விலக ஆரம்பிக்கும். உடனே சூரியன் உதிச்சிருவார், மொத்தமா விலகிப்படும். அதே போலத்தான் ராமானுஜரிடத்திலையும் அவரே சூரியன். ராமானுஜ திவாகரன்னு கொண்டாடப்படுறார். வெளியில சூரியன் உதித்தால் வெளியிருட்டு போகும். ஆனா ராமானுஜர்ங்கிற சூரியன் உதித்தால் நமக்குள்ள இருக்கிற அஜ்ஞானம், அறிவின்மைங்கிற இருட்டை ஓட்டுகிறார் இல்லையோ. அதைத்தான் புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாயச்ச ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகரஹான்னு கொண்டாடுகிறோம். அஜ்ஞானம் என்னும் இருளை போக்க ராமானுஜரே எழுந்திருந்து வர வேண்டும். சாலை கிணத்துல, இப்பவும் சாலை கிணத்துல எம்பெருமானார் சன்னதி இருக்கு. அவசியம் நீங்க போனீங்கன்னா காஞ்சி தேவப்பெருமாளை சேவிச்சுட்டு சாலை கிணத்துக்கும் போய் ராமானுஜரையும் சேவித்து விட்டு வர வேண்டும். அந்த கிணற்றிலே அந்த தீர்த்தம் எடுத்துன்னு வரணுமே என்ன காஞ்சிபுரத்து விஷயத்தை சொன்னார். தீர்த்தம் கொண்டு பண்றாருனாலே இந்த ஸ்லோகத்தின் கருத்து என்ன? கைங்கரிய செல்வம் இருப்பவர் ராமானுஜர். முதல்ல சொன்னது படிச்சத்துக்கு தகுந்த அனுஷ்டானம் இருந்ததுன்னு பார்த்தோம். 2வது ஸ்லோகத்தில் ஆச்சாரிய சந்ததி இருந்ததுன்னு பார்த்தோம். இப்ப 3வது ஸ்லோகத்தில் கைங்கரிய நிரம்ப இருக்கு. அதுதான் ராமானுஜர் நமக்கு சொன்னதே. நீங்க யோகம் பண்ணுங்கோ, தியானம் பண்ணுங்கோ,
அதெல்லாம் அவர் பெருசா சொல்லல. திவ்ய தேசத்துல கைங்கரியம் பண்ணுங்கோ, அதுதான் நம்ம ஞானம் இருக்கிறதுக்கு வழிபாடு, அதுதான் நம்ம செய்ய வேண்டியதுங்கிறதான் 3வது ஸ்லோகத்தில் காஞ்சி தேவப்பெருமாள் திருவடிகளிலே அதீத பக்தி கொண்ட ராமானுஜர் சாலைக்கிணத்தில் இருந்து தீர்த்தம் கொண்டு வந்து கைங்கரியம் பண்ணினார். நாம எங்க இருக்கமோ பக்கத்துல இருக்கிற கோவில்ல ஒரு சின்ன கைங்கரியமான எடுத்துக்கொண்டு விடாம செய்யணும். நம்ம எல்லாம் வரோம் போறோம், கோவிலுக்கு போறோம், தரிசனம் பண்றோம், வந்துருவோம், அப்படி இப்படி உண்டியல்ல ஏதானு சேருன்னா சேர்த்துருவோம், உற்சவம் பண்ணனு கூட பண்ணிடுவோமே தவிர யார் உடம்பு வணங்கி கைங்கரியம் பண்றது? முதல்ல பெரிய வித்வான் ராமானுஜர் எவ்வளவு பெரிய படிச்சவர். ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரியன் நித்தப்படி தோண்டி தோண்டியா தண்ணீர் கொண்டு இருக்கணும்னால் அப்ப அந்த நாள்ல என்ன வழக்கம் இருந்திருக்கு? பெரிய வித்வான்கள்ல இருந்து யாரும் தொண்டு செய்தாதான் வித்வான், படிச்சா மட்டும் வித்வானே இல்லை. இன்னைக்கு பண்டிதர்னு சொன்னா நன்னா படிச்சிருவா, படிச்சவர்கள்லாம் தொண்டு செய்ய வருவாளா? இப்ப பெருமாளுக்கு அடுத்து புறப்பாடு, பெரிய பண்டிதராமே நீர் ஒரு தோல் போடுன்னு சொல்லி பாருங்க. பண்டிதருங்கிறதுனாலேயே தோல் போட மாட்டார். பண்டிதர் போய் எங்கேயானு தோண்டி தோண்டியா ஜலம் கொண்டு வரா? கொண்டு மாட்டார். ஆனா ராமானுஜரை போல இருக்கிறவர்கள் இப்படி பண்ணிருக்காள்னால் நாமும் பகவானுக்கு தோண்டு யாருக்கோ பண்ண சொல்லலையே, பகவானுக்கு தானே பண்ண சொல்றோம், பாகவதர்களுக்கு தானே பண்ண சொல்றோம். அந்த கைங்கரிய செல்வம் ராமானுஜரிடத்திலே நாம தெரிஞ்சுக்கணும். 3வது ஸ்லோகம் முற்றிற்று. ஸ்ரீ ராமானுஜ சுப்பிரபாதத்தில் 4வது ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். ஸ்ரீ ரங்கராஜ பதபங்கஜயோர் அசேஷ கைங்கர்யம் ஆகலயித்தும் சகுதூஹலஸ்தம் உத்திஷ்ட நித்ய கிருதிமப்யகிலாஞ்ச கர்த்தும் ராமானுஜாரிய பகவன் தவ சுப்பிரபாதம். இப்ப இது ஸ்ரீரங்கத்தை பத்தினது. ஏற்கனவே காஞ்சிபுரத்தை பத்தினதை பார்த்துட்டோம். அடுத்தது இப்ப ஸ்ரீரங்கத்தை பத்தினதை சாதிக்கிறார். காஞ்சிபுரம்ங்கிறது வளர்ந்த இடம், அப்ப புகுந்த இடம், போய் சேர்ந்த இடம் ஸ்ரீரங்கம் இல்லையோ? அப்ப காஞ்சிபுரத்துக்கு அடுத்தது ஸ்ரீரங்கத்தை பத்தி தானே சொல்லி ஆகணும். பொண்ணு பிறந்த வீட்டுல இருந்தாச்சு, கல்யாணம் பண்ணா புகுந்த வீட்டுக்கு. ராமானுஜர் இப்ப வளர்ந்த வீட்டுல இருந்தார் காஞ்சிபுரத்தில், கல்யாணம் எடுத்து அரங்கநாதன் அழகிய மணவாளன் தான் மணவாளன், அதனால இப்ப புகுந்த வீட்டுக்கு போயிட்டார்னு வச்சுவோம். அங்க போய் செய்யறதுக்கு எழுப்புறார். ஸ்ரீ ரங்கராஜ பதபங்கஜயோர் அசேஷ கைங்கர்ய, திருவரங்கநாதனுடைய திருவடி தாமர்களில் பத பங்கஜயோ 2 திருவடி தாமர்களிலே கைங்கர்யம் ஆகலயுதும் சகுதூஹலஸ்தம், எப்போதும் தொண்டு புரியறதுக்கு ஒரு குதூகலம். குதூகலம்னா ஒரு விருப்பம் கலந்த ஆனந்தம் இல்லையா? நம்ம சுவாமி, நம்ம பெருமாள், நமக்கு ஆச்சாரியன், அவர் இல்லைன்னா ஒரு அக்ஷரம் இந்த பகவானை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டு இருக்க போறது இல்லை. அப்படின்னா அவருக்கு எவ்வளவு ஆசையோட செய்ய வேண்டும்? ஆச்சாரிய கைங்கரியத்தில் ஆசை இருக்கணும்னு சொல்ல வரார். பகவானுக்கு கைங்கரியம் நினைச்சவும் சரி, தினப்படி ஒரு 20 நிமிஷம் பூஜை பண்ணுவோமா? அரை மணி பண்றவா இருக்கா, 15 நிமிஷம் பண்றவா இருக்கா? அந்த 15 நிமிஷத்தை எந்த எண்ண ஓட்டத்தோட பண்ண போறோம்? நம்ம பெருமாளுக்கு நம்ம வீட்டை பார்த்துக்கிறவர், உலகத்தையே ரட்சிக்கிறவருக்கு நான் ஆசையா பண்றேன் என்றுதான் அந்த கைங்கரியத்துக்கு வரணுமே தவிர ஏதோ பண்ணணும்னு சொல்லியிருக்கலாம், பண்ணாட்டா பாவம் வந்துருமா? இதெல்லாம் யாரும் சொல்லவே இல்லை. இப்ப திருவாராதனை பண்ணாட்டா பாவம் வரும் நாரான்னு சொன்னாலன்னா அப்படி சொல்லல. என்ன ஒண்ணு, திருவாராதனை பண்ணலனால் நான் பிறந்ததே பயனற்று போயிடும். எதுக்கு கைகால் பெற்றிருக்கேனோ அதுவே பிரயோஜனம் இல்லாத போயிடுமே. ஒருத்தர்கிட்ட கையும் காலையும் வாங்கிட்டாச்சு, அவருக்கு ஒண்ணும் பண்ண மாட்டேன், கிளம்பி போயிட்டேன், எப்படி சிறப்பா இருக்கும்? அது நன்னாவே இருக்காது. திருட்டுத்தனம்னா அது இப்போ யார் இடத்துல வாங்கிட்டோமோ அவருக்கே திருப்பி கொடுக்காத பண்ணிட்டோம்னா. அதனாலதான் இங்க சொல்றாரு ராமானுஜரே, அனைத்து கைங்கரியத்தையும் பண்றதுக்கு ஆசை இருக்கிறவர் அரங்கமென்னில் மயலே பெருகுமி ராமானுஜன்னு சொல்லுவார். ஸ்ரீரங்கம்னு சொல்லிட்டாலே என்னமோ அப்படி தேன் குடிச்ச நெறியும் இல்லையோ, அதைப்படி இந்த தேன் குடிச்சாப்புல ஆடுவரான் ராமானுஜன். ஸ்ரீரங்கம்னு உடனே அத்தனை ஆசை அவருக்கு. அதனாலதான் எல்லா கைங்கரியத்தை பண்றதுக்கு ஆசையோடு இருக்கார். நீர் எழுந்திருக்க வேண்டும். உத்திஷ்ட நித்திய கிருதி அகிலாஞ்ச கர்த்தும், நித்திய அனுஷ்டானத்தை செய்யறதுக்காக எழுந்திருக்க வேண்டும். இந்த இடத்துல நம்ம ரொம்ப முக்கியமா ஒன்ன புரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்ப சாதாரணமா அனுஷ்டானம்னா காலை எழுந்திருத்தல், பல் விளக்குதல், நீராடுதல், அதுக்கப்புறம் சந்தியாவந்தனாதி கர்மங்களை செய்தல், பெருமாளுக்கு பூஜை செய்தல், அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிறத உண்ணுதல், மறுபடியும் மத்தியானம் செய்தல், சாயங்காலத்துக்காக மறுபடியும் நீராடுதல், மீண்டும் சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ணுதல், அப்புறம் யோகம் செய்தல், எத்தனையோ இருக்கும் இல்லையோ நித்திய அனுஷ்டானங்கள். இதெல்லாம் யாருக்கு உண்டு? பொதுவா ஒரு கருத்து என்ன நிலவுகிறதுனால், அதெல்லாம் கீழ்நிலையில இருக்கிறவாளுக்கு, நாங்கள்லாம் ஞானத்துல ரொம்ப வசந்துட்டோம், எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம் இப்படிங்கிறாப்புல ஒரு தப்பான கருத்து நிலவுகிறது. அதுக்குத்தான் இந்த இடத்துல அதை தெளிவுபடுத்துறதுக்கு சொல்றார். ராமானுஜர் ஞானத்துல வசந்தவர் தானே, இப்ப அவரை விட ஒண்ணும் மேல போடல, நிச்சயமா நம்ம போடல, அவ்வளவு வசரத்துலதான் இருக்கார். ஆனா அவர் கார்த்தால 4லேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் ஒரு அனுஷ்டானத்தை விட்டே கொடுக்கறது இல்லைங்கிறார். அப்படின்னா அவரே விட்டு கொடுக்கறது இல்லைன்னு நம்மளாம் என்ன பாடு சொல்லுங்க? இப்போ ராமானுஜர் ஒன்றும் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. எது பண்ணாட்டாலும் அவர் கையில இருக்கார் பெருமாள்.
ஆனாலும் அவர் ஒன்ன கூட விடுறதே இல்லை. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நித்திய கிருதிம் அப்பியகிலாஞ்ச கர்த்தும், நித்தியம் பண்ண வேண்டிய அனுஷ்டானங்கள் அனைத்தையும் ஒன்று மிச்சம் விடாமல் பண்ணுகிறீரே. தன்னுடைய தள்ளாத வயசு 118 119 வயசு. அப்பவும் 2 சிஷ்யர்களுடைய கையை பிடிச்சிட்டு கொள்ளடத்துக்கு போகிறான். ஆறு கேட்கறா இப்ப போகலைன்னா, அத்தனை வயசுக்கு அவ காவேரி கரைக்கு போக முடியுமா? அங்கு போய் மெதுவா அமிழ்ந்து நீராடி அர்க்கிய பிரதானம் எல்லாம் பண்ணிட்டு வேண்டிய காலையெல்லாம் என்னென்ன கைங்கிறமோ முடிச்சுட்டு அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு தான் தன் மடத்துக்கே திரும்பி வருவாராம். அப்படின்னா அந்த அனுஷ்டானத்தில் ஆச்சாரத்தில் நித்தியம் பண்ண வேண்டிய கடமைகள்ல எவ்வளவு ஆசைங்கிறதா முக்கியம். ஒரு நாள் அவர் சந்தியாவந்தனம் விட்டதே இல்லையா. நம்ம எத்தனை பேர் பண்றோம்? ஏதோ பேர் கேள்விப்பட்டிருக்கோம் சுவாமி, இனிமே தான் பண்ணலாமான்னு வேணா யோசிச்சுட்டு இருக்கோங்கிறோம். ராமானுஜரே விட்டது இல்லையென்னால் அது அவர், அதனால விடலை. நாங்க அதனால விட்டுட்டோம்னா, அவரே விடலைன்னா நம்ம விடலாமா? அது விடக்கூடாது. அனுஷ்டானங்கிறதுக்கு தான் சொல்றார் ராமானுஜாரிய நித்திய கிருத்தியம். நித்திய கிருத்திங்கிறதா நித்திய அனுஷ்டானம். அனைத்தையும் விடாமல் செய்பவரே உமக்கு பல்லாண்டு நீர் எழுந்திருக்க வேண்டும். அப்ப 4வது ஸ்லோகத்தில் ஸ்ரீரங்க வைபவம் பார்த்தோம். ராமானுஜர் நித்திய கர்மானுஷ்டானத்தை விடாம இருக்கிறவர். இதைத்தான் அவர் வேதார்த்த சங்கரத்தில் எழுதினார். வர்ணாசிரம தர்ம இதி கர்த்தவியதாக பரமபுருஷ சரணயுகள தியானார்ச்சன பிரணாமாதி அத்தியர்த்த பிரியா தத் பிராப்தி பலகான்னு எழுதி வைத்தார். பகவானுக்கு ரொம்ப பிரீத்தி, நமக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற அன்றாட கர்மங்களை செய்ய வேண்டும். தயவுசெய்து 6 அமாவாசை தர்ப்பணம் பண்றதோ, ஸ்ராத்தம் பண்றதோ, மற்றும் உண்டான தர்ப்பங்களோ எதுவோ அதெல்லாம் ஒண்ணு நமக்கு வேண்டாம்னா, நம்ம ஞானத்தை வளர்த்துக்கணும். இந்த சின்ன சின்ன கர்மங்களால என்ன ஆயிட போறதுன்னு நினைக்கிறோமோ இல்லையோ, இந்த கர்மங்களை ஒழுங்கா பண்ணிட்டு இருந்தால்தான் பாபம்ங்கிற கர்மம் எரிஞ்சு போம். இதெல்லாத்தையும் பண்ணாம வெறும் ஞானத்துக்கு போயிட்டு இருந்தோம்னால் ஞானமும் வராது. ஏன்னா பாபம் எரிஞ்சாதான் ஞானமே வரும். நம்ம அனாதிகால பாபங்கள் நமக்கு தடையா இருக்கும், அது ஞானத்தை வளர விடாது. ஞானத்தையே வச்சு அதை போக முடியாது. நம்முடைய அனுஷ்டானத்தை பண்ணி தடங்கல் பாபத்தை ஒழிச்சுக்கணும். ஒழிஞ்சு கொடுத்துன்னா அதுக்கப்புறம் தானே ஞானம் மலரும், பக்தி மலரும். இதனாலதான் யஜ்ஞமோ தானமோ தபஸோ கர்மமோ அனைத்தும் விடாமல் செய்யப்பட வேண்டும். ராமானுஜர் விடாமல் செய்திருக்கிறார் என்ன இந்த ஸ்லோகம் கூறுகிறது.